வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. ஏன்னா முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு நிச்சயம் எப்போதும் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் கைவிட மாட்டார். தக்க சமயத்தில் பார்த்திங்கன்னா உதவக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை ஆடி மாத செவ்வாயில் பார்த்திங்கன்னா எப்படி அம்பாளை வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், தீராத கடன் சுமையும் குறைய இந்த ஆடி செவ்வாயில் எந்த முறையில் விரதம் இருந்து தீபம் ஏற்றி வழிபட்டா முழு பலனும் கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனை வழிபட்டு வரங்கள் பெறுவதற்கு சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதம், அதுவும் ஆடி செவ்வாய் ரொம்பவே சிறப்புங்க. இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டா வீட்டில் சுபிட்சை ஏற்படுன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் ஆடி செவ்வாயில் வழிபட்டா அம்மனின் அருளால் அவை விலகிடுங்க. திருமணம் தடை போன்ற சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீக்கிடக்கூடிய நாள். குழந்தை வர வேண்டுபவங்களும் இந்த ஆடி செவ்வாயில் அம்மனை வழிபடலாம். வாழை இலை இல்லைன்னா வெற்றிலை வைத்து அம்மனுக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை 11 சுமங்கலி பெண்களுக்கு கொடுப்பது ரொம்ப நல்லது. மங்கள காரியங்கள் நடப்பதற்கு மட்டும் இல்லைங்க, தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கும் இந்த ஆடி செவ்வாயில் விரதம் இருந்து அம்மனை வழிபடுங்க, சிறப்பான பலனை தரும். ஆடி மாதத்தில் பொதுவாகவே அனைத்து நாட்களுமே அம்பிகை வழிபட சிறப்பான நாள். இருந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய நாட்களுக்கு மட்டும் இல்லை, ஏன் இத்தனை சிறப்புன்னு கேட்கலாம். வேண்டிய வரத்தை வேண்டியபடி தரக்கூடியவே அம்பிகை. அதனால் அம்பிகை பார்த்திங்கன்னா தவம் செய்வதற்காக தேர்வு செய்த காலம் இந்த ஆடி மாதம்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நாமும் வழிபட்டு செய்தால் நம்முடைய வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் இந்த அம்பாள் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு நிறைவேற்றி தருவாளுங்க. அம்மன் பார்த்தீங்கன்னா தவம் செய்து வரம் பெற்ற நாளை ஆடி தபசுன்னு சொல்லுவாங்க. சங்கரன் கோவிலில் இந்த நாளில் அம்மன் தவக்கோலத்தில் காட்சி தருவதையும் வரம் பெற்ற மகிழ்ச்சியும் காட்சி தருவதை காண முடியும். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி மட்டும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளையும் சிறப்பான நாள். இந்த ஆடி செவ்வாயில் செய்யக்கூடிய அம்மனுடைய வழிபாடு பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான தடைகளை நீக்கக்கூடிய நாளாக அமைய போகுது. செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாள் தான். இந்திரனை காத்து இந்திராணியின் மங்கல்யத்தை காப்பதற்காக அவதாரம் எடுத்தவர் தான் இந்த முருகப்பெருமான். அதனால ஆடி செவ்வாயில முருகனை வழிபட்டாலும் அம்மனின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா தொடங்கி கடைசி நாள் வரை பல விசேஷங்கள் விரதங்கள் நிறைந்திருக்கு. இந்த மாதத்தில் அமைந்த அம்பிகையின் பல விதங்களையும் வழிபடலாம். ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களும் வழிபட முடியலனா கூட வழிபட தவறி இருந்தால் கூட ஆடி செவ்வாய்க்கிழமை என்று வழிபடுங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் வழிபட்டுவதால் குடும்பத்தில் உள்ளவங்க அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வழிபாட்டினை செய்தால் இன்னும் சிறப்பான பலனை தரப்போகுது. அம்பிகைக்கு இந்த நாளாக பொங்கல் வைத்து அர்ச்சனை அபிஷேகம் செய்து கூழ் ஊற்றுவது சந்தன காப்பு அணிவிப்பதுன்னு பல வகைகளை நீங்கள் வழிபடலாங்க. அதே போல் அம்மனுக்கு முக்கியமான ஒரு வழிபாட்டு முறைனா மாவிளக்கு வச்சு வழிபடுறதாங்க. அம்மன் கோவில்களாக திருவிழாக்கள் போதிலும் ஏதாவது பயங்கர நோயால் பாதிக்கப்பட்டவங்களோ அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நேர்த்திக்கடனாக மாவிளக்கு எடுத்து வழிபடுவாங்க. இந்த மாவிளக்கு வழிபாடு எப்படி நீங்கள் செய்யலான்னா உங்கள் வீட்டிலேயே மாவிளக்கு பூஜை செய்யலாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு விளக்கு எடுக்க மறந்திருந்தாலும் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையில் மாவிளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், வீட்டில் அடிக்கடி ஏற்படக்கூடிய சண்டைகள் சச்சரவுகள் நீங்கி சுபிட்சமும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். இந்த மாவிளக்கு தயார் செய்ய எப்படி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அரிசியை ஊற வச்சு உலர்த்தி வீட்டிலேயே மாவிளக்கான மாவு தயார் பண்ணிக்கோங்க. அதோடு வெல்லத்தை பாகு காய்ச்சியோ இல்லை பொடியாக உடைத்து போட்டு பிசைஞ்சு மாவிளக்கு செய்துக்கணும். மாவின் மத்தியில் குழி போல் அமைச்சு நெய் விட்டு திரியிட்டு தீபம் ஏற்றி வைங்க.
நெய் ஊற்றும் போது உங்களுடைய வேண்டுதலையும் சொல்லி வழிபட்டு விளக்கினை ஏற்றணும். பிறகு குங்குமத்தை கொண்டு அம்மனுக்கு 108 முறை துதிகளை சொல்லி அர்ச்சனை செய்திடுங்க. இந்த குங்கும அர்ச்சனை செய்வதற்கு சுத்தமான அரக்கு நிற குங்குமத்தை பயன்படுத்திக்கணும். ஒரு வாழை இலை இல்லைன்னா வெற்றிலை வைத்து ஒவ்வொரு துதியை நீங்கள் சொல்லும்போது குங்குமத்தை வைத்து அர்ச்சனை செய்யுங்க. இந்த குங்குமத்தை தினமும் நெற்றில வைத்தாலே ரொம்பவே சிறப்புங்க இந்த வழிபாட்டினே. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை நாளில் காலை 7:45 முதல் 8:45 வரை அந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை 10:45 முதல் 11:45 மணி வரை பார்த்திங்கன்னா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இல்லை மாலை 6 மணிக்கு மேலே கூட இந்த ஒரு வழிபாடு செய்தால் ரொம்பவே சிறப்புங்க. மேலும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சரியில்லாத கிழமை. இந்த கிழமையில் எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயங்கள் இல்லை சுப காரியங்கள் செய்வதாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வழிபாட்டில் ரொம்ப ஏற்ற நாள் தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் அம்மன் வழிபாடு, முருக வழிபாடுங்க. அம்மனை மங்கள நாயகின்னு சொல்வோம். செவ்வாய்க்கிழமை அம்மனுக்குரிய நாளாகவும் இருக்குது. ஆடி செவ்வாயில் நீங்கள் அம்மனை பார்த்திங்கன்னா தேடி சென்று வணங்குனீங்கனாலே போதும், உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் காணாமல் விலகி ஓடிடுங்க. ஆடி மாதத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டினை செய்தாலே அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் அமைந்த செவ்வாய்க்கிழமை 4வது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி அமைந்திருக்கு. இந்த நாளில் அம்மனை வீட்டிலேயே வழிபடுவதால் எப்படிப்பட்ட தீராத கடன் இருந்தாலும் சரிங்க, அடைக்க முடியாத கடனோ பல காலமாக கடனாக கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய பணமும் உங்ககிட்ட திரும்ப வந்து சேரும். விரைவில் கடன் அடைப்பதற்கான செல்வமும் வந்து சேருன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வழிபாட்டினை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாதுன்னு பலரும் நினைக்கிறீங்க. ஆனால் அம்மனுக்கு விருப்பமான நாள் என்பதால் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகங்களின் மங்கள காரகன்னு நம்ம சொல்கிற செவ்வாய் பகவானுக்குரிய நாள். இவருக்குரிய கிழமை செவ்வாய். அதனால் வீடு நிலம் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமான கிரகமும் இவர் தான். அதே போல் கடனை அடைப்பதற்கு ஏற்ற நாளும் இந்த செவ்வாய்க்கிழமை தான். அது மட்டும் இல்லைங்க, உடலில் ரத்தம் தொடர்பான நோய்கள் இருந்தால் அதற்கும், திருமணம் போன்ற சுப காரியங்கள் தடைப்படுவதற்கும், ஜாதகத்தில் செவ்வாயால் பலம் இல்லாமலும் செவ்வாயின் இடம் கெட்டு போயிருப்பதுமே காரணம்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்குரிய கடவுள் முருகன் என்பதால் முருகனை வழிபட ஏற்ற கிழமையும் இந்த செவ்வாய்க்கிழமை. அந்த வகையில் ஆடி செவ்வாய்க்கிழமையில் கடன் விரைவில் அடைப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சேர்வதற்கும் மகா சக்திக்குள் அடங்கி இருக்கக்கூடிய இந்த மகாலட்சுமியை வழிபட தவறிடாதீங்க. வங்கி கடன் எந்த கடனாக இருந்தாலும் சரிங்க, சீக்கிரம் அடைபட வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிறிய தொகையை ஆடி செவ்வாய்க்கிழமையில் கடன் விரைவில் அடைய வேண்டுன்னு வேண்டிக் கொண்டு தனியாக எடுத்து வைங்க. இல்லைன்னா யாராவது கொடுக்க வேண்டி தனியாக இருந்தால் இந்த நாளில் சிறிய தொகையாவது திரும்ப கொடுக்க முயற்சி செய்யுங்க. இதற்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறைன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி இல்லைன்னா ஏதாவது ஒரு அம்மனுடைய படத்துக்கு வழிபாடு செய்யலாம். ஒரு மனையில் சிவப்பு நிற துணி இருந்தால் விரித்து அதன் மீது அந்த அம்மனினுடைய படத்தை எடுத்து வச்சிடுங்க. இல்லைன்னா அரிசி மாவால் கோலமிட்டு அதன் மீது அம்மனின் படத்தை வைக்கணும். பிறகு அம்மனுக்கு செவ்வரளி, ரோஜானே ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்களை அஷ்டோந்திரம் சொல்லி வழிபடுங்க. பிறகு பால் இல்லைன்னா கற்கண்டு இல்லைன்னா கற்கண்டால் செய்த பாயாசம்னு சாதம் வைத்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபடணும். இந்த ஆடி செவ்வாய் அன்று கனகாதர ஸ்தோத்திரம் படித்து அம்மனை நீங்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அதோடு கடன் விரைவில் அடைவதற்கான பதிகங்களை படித்து வழிபாடு செய்யணும். இந்த செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டா நிச்சயம் உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிடுங்க. தரமான இந்த ஆடி செவ்வாய் என்று உங்கள் வீட்டில் செல்வம் பெருக வேண்டும் நினைச்சிங்கன்னா எளிமையான மஞ்சள், உப்பு, வெள்ளெண்ணெய், மங்கள பொருட்களை வாங்குவது ரொம்ப நல்லதுங்க. கிருத்திகை செவ்வாய், ஆடி செவ்வாயில் மஞ்சள் வாங்குவது அம்பாளின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும். அதே போல் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த உப்பை செவ்வாய்க்கிழமையில் வாங்கினாலே வீட்டில் உணவு மற்றும் பண பற்றாக்குறை போயிடும். அதே போல் சுபிட்சமும் நிம்மதி நிலைக்க வேண்டுனா வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை இந்த நாளில் வாங்குவது நல்லது.
அதே போல் நிலைத்த செல்வம் பெருகவும் அன்னதானம் பலன் பெறவும் நீங்கள் இந்த நாளில் அரிசி பருப்பு போன்ற மங்கள பொருட்களை வாங்கி வந்து வீட்டில் வச்சுட்டு பூஜை அறையில் வைத்து வழிபட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. எப்போதும் பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க. பூஜை அறையிலுடைய சாமி படங்களுக்கு சூடக்கூடிய பூக்கள் எப்போதும் புதிதாக இருக்கணும். வாடிய மலர்களை சூட்டாதீங்க. பூஜை அறையை எப்போதும் வெளிச்சமாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் ஆடிச்செவ்வாய் என்று வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா மகாலட்சுமி தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.